தமிழக அரசு பணிகளில் தமிழர்களுக்கு 100% வேலைவாய்ப்பு வழங்குவது தொடர்பாக வேலைவாய்ப்பு உறுதிச் சட்டத்தை இயற்ற வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் சென்னை திருவல்லிக்கேணி வாலாஜா சாலையில் இருந்து கோட்டையை நோக்கி பேரணி நடைபெற்று வருகிறது. நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை களத்தில் இருக்கும் செய்தியாளர் பாண்டியராஜனிடம் கேட்கலாம். பாண்டியராஜன், தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் கோட்டையை நோக்கி பேரணி நடைபெற்று வருகிறது. பேரணியினுடைய முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க. காயத்ரி, தமிழக அரசு பணிகளில் தமிழர்களுக்கு 100% வேலை வாய்ப்பும், அதே போல தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய மத்திய அரசின் மற்றும் தனியார் நிறுவனங்களில் 90% பணிகளை தமிழர்களுக்கே வழங்க வேண்டும், பிற மாநிலத்திற்கு வழங்கக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை திருவல்லிக்கேணி வாலாஜா சாலையிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் அதனுடைய நிறுவன தலைவர் வேல்முருகன் தலைமையில் பிரம்மாண்ட பேரணியானது நடைபெற்று வருகிறது. இந்த பேரணியில் சுமார் 5000த்திற்கும் அதிகமான தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்களும் அதுபோல அவருடைய தோழமை இயக்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என கிட்டத்தட்ட 5000த்திற்கும் அதிகமானோர் தற்பொழுது இந்த வேலை வாய்ப்பு உறுதி வாய்ப்பு, அதாவது நிறுவனங்களில் தமிழர்களுக்கான அந்த வேலை வாய்ப்பு உறுதி சட்டத்தை இயற்ற வலியுறுத்தி இந்த கோட்டை நோக்கி பேரணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பேரணியில் சுமார் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் உள்ளிட்ட 5000த்திற்கும் அதிகமானோர் அந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கின்றனர். அதே போல தமிழர் தேசிய முன்னணியினுடைய தலைவர் பல நெடுமாறனவர்களும் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார். இதன் காரணமாக இந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி பாண்டியராஜன். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் அழைக்கிறேன்.